வணக்கம். நான் சைதை மீனா பேசுறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ஜிஆர் பாடல் தான். ஆ இன்னைக்கு கூட இப்ப இருக்கிற ஜெனரேஷன் கூட தெரிஞ்சுக்க வேண்டிய பாட்டு. தெரிஞ்சுக்கிறாங்க. இது ஸ்கூல் ஃபங்க்ஷன்லலாம் கூட இது இந்த பாட்டு போட்டு ஆடுறவங்களும் ஆடுற பிள்ளைங்களும் இருக்காங்க. அதுவே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான், விஷயம்தான். இது என்னன்னு பாத்தீங்க, என்ன பாட்டுன்னு பாத்தீங்கன்னா, பெற்றால் தான் பிள்ளையா அப்படிங்கிற படத்துல நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. இந்த பாடல் வரிகள் நமக்கு உற்சாகத்தை தரும்னா, அந்த பாடலுக்கு எம்ஜிஆர் கொடுத்த அந்த உயிர்னே சொல்லலாம். அது இன்னும் நமக்கு பல பல உத்வேகத்தை ரொம்ப பலமா தரும்னு சொல்லலாம். அவங்க சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைங்களோட சேர்ந்து சின்ன பிள்ளையோட சின்ன பிள்ளையா அவரும் அந்த முகபாவங்கள்லாம் பார்க்கும்போது அந்த பாடல் வரிகள்ல ஒரு குறிப்பிட்ட வரிகள்ல அந்த குழந்தை மாதிரியே முகத்தை ரியாக்ஷன் காண்பார். இப்போ இருக்கிற காலத்துக்கு இந்த பாட்டு எப்படின்னா, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி பல சரித்திரம் இருக்குது தம்பி அப்படின்னுட்டு. இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் சாதனை செய்து சரித்திரத்துல அவங்க பேர் இடம் பெறது ரொம்பவும் அரிதான காரியம்தான். ஏன்னா வெறும் மார்க்குக்காக மட்டுமே பிள்ளைங்களை துரத்திக்கிட்டு இருக்கிறாங்க பெற்றவங்க. மார்க் எடுக்கணும், மார்க் எடுக்கணும், மார்க் எடுக்கணும், டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், 4 பேர் போழக்கூடிய நல்ல மனிதன் ஆகணும்னு யாரும் சொல்லல. இது பாட்டுல அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம். எங்க வாங்குறது? காலையில அவதி இப்ப இருக்கிற பிள்ளைங்க, இப்ப வீட்டு பெண்களும் நிறைய வேலைக்கு போறாங்க. படிச்சவங்க அவங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி, படிக்காதவங்களுமே இப்போ பலதரப்பட்ட வேலைக்கு போறாங்க. இப்பன்னு இல்ல, முன்னாடியில இருந்தே அவங்களுக்கு இந்த காட்டு வேலை, கழனி வேலைகள் இருந்தது. இப்போ பெரும்பாலும் எல்லா விதமான வேலைகளுக்குமே போறாங்க பெண்கள். அதனால அவங்களும் கிளம்ப வேண்டிய அவசியம் இருக்குது நேரத்தோட. அதனால பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா, காலையில எழுப்பி அவனை டாய்லெட் போக வச்சு, குளிக்க வச்சு, ட்ரெஸ்ஸ மாத்தி, தலகாணியில பஞ்ச அமுக்குற மாதிரி அவனுக்கு சாப்பாட்டை அவன் வாயில அமுக்கி எல்லாம் ரெடியாகி வண்டி வந்துருச்சுங்கும் போதுதான் பையன் சொல்லுவான், அம்மா எனக்கு ஆய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு அவசர கதியில இயங்கிக்கிட்டு இருக்கோம். இது போக இந்த பாட்டு வரி, இந்த பாட்டுல இன்னும் வர்ற வரி பாத்தீங்கன்னா, அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். எங்க வாங்க? அவரே கட்டின கைலி அவுந்து தெரியாம காவாயில விழுந்து கிடக்காரு. அவர்கிட்ட போய் எங்க நீ அறிவை வாங்க போற? காலம் அப்படி ஆயிடுச்சு. இந்த இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், அதாவது நல்ல பேரை வாங்கலாம். அன்னையிடம் அறிவை வாங்கலாம், தந்தையிடம் அன்னையிடம் அன்பை வாங்கலாம், தந்தையிடம் அறிவை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம். பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். தாய் தகப்பன் பேச்ச கூட கேட்காம இன்னைக்கு தலைவனா ஆக முடியுங்கிறதெல்லாம் நடந்துட்டுதான் இருக்கு, பார்த்துக்கிட்டுதான் இருக்கோம். அது ஒரு பாட்டுக்கு போகுது, நம்ம எந்த வம்புக்கும் போறது இல்லை. அப்புறம் இந்த பாட்டு நான் சொல்ல வந்தது எம்ஜிஆருடைய பாடல்களை பத்தி தான். இன்னைக்கும் காலத்தால அழியாத பாடல்கள்.
அந்த பாட்டுல அடுத்ததா வரும் பாருங்க. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். நான் சொன்னேன் இல்லையா, வக்கீலாகணும், டாக்டர் ஆகணும் நினைக்கிறோம், நல்ல மனுஷனா ஆகணும்னு சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு. அத இந்த பாட்டுலயும் சொல்லியிருக்கு பாருங்க. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை அப்படின்னு ஒரு பாட்டு. அதுவும் எம்ஜிஆருடைய நடித்த பாட்டு தான். கருணை இருக்கிற இதயங்களுக்கு காசு பணம் கிடைக்கிறது இல்லை. அது இது கருணை, அந்த கருணை இருந்தால் வள்ளலாகலாம். மக்கள் திலகம் இன்னமும் பொன்மனச் செம்மல் வள்ளல் அப்படின்னு பேசப்படுறதுக்கு காரணம் அந்த வள்ளல் குணம் அவர்கிட்ட இருந்ததுனாலதான். அத அவருடைய தாயாருமே ஊக்குவிச்சாங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். உனக்கு என்ன கடமை கொடுக்கப்பட்டிருக்கோ அதை சரிவர நீ செய்தினாலே வீரன். வீரன்னா ஆயுதம் எடுத்து போர்க்களத்துல போராடுறவன் மட்டும் இல்லை, தன்னுடைய கடமையை சரிவர செய்கிறவன் வீரன். இந்த இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம். அதாவது நல்ல கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம். பொறுமை அது எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, மதர் தெரசா தான் ஆதரிச்சு வந்த அந்த நோயாளிகளுக்காக இருக்கப்பட்ட செல்வந்தர்கள்கிட்ட கையேந்தினாங்களாம். அதுல ஒருத்தன் அவங்க கையில எச்சில துப்பினாங்களாம். துப்பினதும் அவங்க இன்னொரு கையை நீட்டினாங்களாம். அதான் எச்சிலையே துப்பிட்டேன், நீ எதுக்கு இன்னொரு கையை நீட்டுறன்னு கேட்டப்போ, நீ துப்பின எச்சில் எனக்கு, இனி நீ கொடுக்க போறது நான் என்கிட்ட இருக்கிற அந்த ஆதரவற்றவர்களுக்கு அப்படின்னு நோயாளிகளுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த பொறுமை, அதனாலதான் அவங்க இன்னமும் அவங்க பேரை நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம். 3 இருந்துச்சுன்னாத்தான் நீ தலைவனாவே ஆக முடியும். 4 பேர் இருக்கிற கூட்டத்துக்கு நீ தலைவன் ஆகணும்னா அதுக்குண்டான குணாதிசயங்களை நீ வளர்த்துக்கணும்னு சொல்றதுதான் அந்த வரிகள். அடுத்த சரணத்துல பாத்தீங்கன்னா, அன்புக்கு இணங்கு வள்ளலாரை போல், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளலார், அவருடைய அந்த இரக்க குணத்தாலதான் இன்னைக்கும் வடலூர்ல வள்ளலாருடைய நினைவகத்துல அந்த அணையா அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு வர்றவங்களுக்கு எல்லாம் அன்னதானம், பசி அமர்த்தக்கூடிய ஒரு பணி நடந்துகிட்டு இருக்கு. அப்படித்தான் அன்புக்கு இறங்கு வள்ளலாரை போல் அறிவுக்கு வணங்கு, தப்பா சொல்லிட்டேன், அறிவுக்கு இணங்கு வள்ளுவரை போல். அந்த திருக்குறள் இப்ப மனப்பாடம் செய்து ஒப்பிக்கிறதுக்காகவே படிக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். யாரும் அந்த குறள் என்ன சொல்லுது அது வழியில நம்ம வாழ்ந்து காமிப்போன்னெல்லாம் இல்லை. அத மனப்பாடம் செய்து ஒப்பிக்கிறதுக்காகவே தான் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுபடி நம்ம வாழ்ந்தாலே நல்ல மனிதன்கிற பேர் கிடைக்கும். அறிவுக்கு இணங்கு வள்ளுவரை போல், அன்புக்கு வணங்கு வள்ளலாரை போல். அந்த நான் முதல்ல சொன்ன அந்த விளக்கம், அவர் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்கிற அந்த வள்ளலாருடைய அன்பை பத்தி சொன்னது. அப்புறம்
கவிதைகள் வழங்கு பாரதியை போல். பெண்களுக்கு சுதந்திர போராட்டத்துக்காக மட்டும் இல்லாம பெண் விடுதலைக்காகவும் குரல் கொடுத்தவர் பாரதியார். அப்படி புரட்சி கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நல்ல கவிஞனாக நீ ஆகணுங்கிறது அந்த பாட்டுல உள்ள அர்த்தம், வரியில உள்ள அர்த்தம். கவிதைகள் வழங்கு பாரதியை போல், மேடையில் முழங்கு திருவிக்கா போல். இந்த வரிக்கு எம்ஜிஆர் மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் அப்படின்னு தான் இந்த பாட்டோட வரி எழுதியிருந்ததாகவும், அதுக்குத்தான் எம்ஜிஆர் நடிக்கும் போது வாயசைச்சதாகவும் இன்னைக்கும் அந்த பாட்டை பார்த்தா நமக்கு தெரியும். மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் அப்படின்னு அந்த வாயசைப்புல நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனா வாழும் ஒரு தலைவரை பற்றி, அதுவும் அரசியல் சம்பந்தப்பட்ட நபரை பத்தி சினிமால கொண்டு வரக்கூடாதுன்னு சென்சார்ல சொன்னதுனால அந்த பாடலோட வரிய மட்டும் மாத்தினாங்க. ஆனா அந்த காட்சிய மாத்தல. இன்னைக்கும் நம்ம அந்த பாட்டை பார்த்தோம்னா அதுல க்ளோஸ் அப் ஷாட் வச்சிருப்பாங்க. அந்த வரிக்கு நம்ம பார்க்கலாம். அவர் அறிஞர் அண்ணா போல்னு சொல்றது கரெக்டா தெரியும். அதுக்கு அந்த இப்ப நம்ம ரேடியோல கேட்டோம்னா மேடையில் முழங்கு திருவிக்கா போல் அப்படின்னு தான் அந்த வரி வரும். திருவி கல்யாண சுந்தரனார் அப்படிங்கிறவர். இப்போ இந்த சென்சார் ஒரு வாழும் தலைவரை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கட் பண்ணாங்களே. இன்னைக்கு இருக்கிற நம்முடைய கலாச்சாரம் அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியுமா? சினிமால அந்த காலத்துல இருந்து அப்போல இருந்து இந்த நடுப்பக்க கவர்ச்சி படத்தை பாக்குறதுக்காகவே பத்திரிகைகள் வாங்கினவங்க ஏகப்பட்ட பேர். அப்போ இந்த கவர்ச்சி அபூர்வமா இருந்தது. கவர்ச்சி இல்ல, அது ஆபாசம். கவர்ச்சின்னு சொல்லக்கூடாது. ஒரு பொருளை பார்த்த உடனே அதை நம்ம வாங்க சொல்லுது, அது நல்லா இருக்கு அழகா இருக்குன்னா தான் அது கவர்ச்சி. இது ஆபாசம். இன்னைக்கு அந்த ஆபாசம் சினிமால சக்க போடுது பாத்தீங்களா? ஒரு நடுவுல ஒரு பாட்டு வரணும், அந்த மாதிரி ஒரு பாட்டு அது ரொம்பவும் ரொம்ப 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 மோசமா இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு தவறான பாதையில தினம் நம்ம பெண்களுக்கு நேரக்கூடிய அவமதிப்புகளை ஊக்குவிக்கிறதே இந்த மாதிரி காட்சிகள் தான் நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட அரை நிர்வாணமா இல்ல, முக்கால் நிர்வாணமா காமிக்கிறது. அதுக்கு அவங்களும் சரின்னு நடிக்கிறது. அது எவ்வளவு நாளைக்கு இப்படி நீடிக்குமோ அது வரைக்கும் இந்த மாதிரி தவறான பெண்களுக்கான வன்முறைகள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். ஒருத்தன் தன்னுடைய வீட்டுல பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை பார்த்துதான் அவனுடைய கண்ணோட்டம் வெளி பெண்களை பார்க்கும்போது அவனுடைய கண்ணோட்டமும் இருக்கும். வீட்டுல எந்த அளவுக்கு தன்னுடைய தாய் தமக்கை தங்கைகளுக்கு என்ன மரியாதை கிடைக்குது, எப்படி நடத்துறாங்க. பொம்பளை பிள்ளைங்க குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நேரத்துக்குள்ள வீடு வரணும். ஆனா ஆம்பளை பிள்ளைங்க அவங்களுக்கு என்ன அப்படின்னு இப்ப புரியுதா? பொம்பளை பிள்ளைங்க நேரம் கழிச்சு அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரலாம் அப்படின்னு சொல்றோம். ஆம்பளை பிள்ளைங்க வெளியே போயிட்டு நேரமா வந்தா அவங்களால மற்றவங்களுக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. அது மாதிரி பொம்பளை பிள்ளைங்களை அந்த காலத்துல எப்படி வளர்த்தாங்களோ அதே மாதிரி ஆண் பிள்ளைகளையும் வளர்த்தாதான் சமுதாய சீர்கேடுகள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள்
குறையும். ஒரு எம்ஜிஆர் பாட்டுல இத்தனை வாழ்க்கை நெறிமுறைகளை பற்றின அறிவுரை சொல்லப்படுது. ஒவ்வொரு பாட்டுகளையும் இப்படிதான் சொல்லப்படுது. ஆனாலும் அது ஒவ்வொரு பாட்டுலையும் புதுசா கேட்கிற மாதிரிதான் இருக்கு. இப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு ரைம்ஸ் மாதிரி சொல்லி கொடுத்தா என்னங்கிறது தான் என்னுடைய கேள்வி. வளர்க்குற பிள்ளைங்கள்ல பாகுபாடு இல்லாம வளர்க்கணும். ஆணோ பெண்ணோ பாகுபாடு இல்லாம வளர்த்து அந்த பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மற்றவங்க கொடுக்கிற மாதிரி நம்முடைய சமுதாயம் வரணுங்கிறது என்னுடைய ஆசை. என் காலத்துக்குள்ள அது நடக்கணுங்கிறது என்னோட ஆசை. நாளைக்கு அடுத்த ஒரு எம்ஜிஆர் பாட்டோட சந்திக்கலாம். வரட்டுமா? வணக்கம்.